ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தைரியமாய் அறிக்கையிடுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி இந்த வார்த்தையை மறுபடியும் உண்மையாய் நீங்கள் அறிக்கையிடும்போது உங்களை சுற்றியிருக்கிற சூழ்நிலையின் சீற்றங்கள் தானாய் மறைந்து போய்விடும். உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற அழுத்தங்கள், பயங்கள், கலக்கங்கள் உங்களை விட்டு மாறி போய்விடும். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்கப்பா. திறந்த வாசலை கொடுப்பீராக. மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக பலன் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணமில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் வராதபடி தேவனுடைய சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பட்டும் ஐயா. தகப்பனே, இவர்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கின்ற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்கப்பா. தகப்பனே, வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை, ஊழியர் செய்கிற பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.